ஸோ இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சோப் மேக்கிங் மற்றும் மற்ற டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் அதனோட ஹிஸ்ட்ரி என்ன, அது என்னென்ன யூஸஸ் இருக்குது, ஸோ அதனோட டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த எபிசோட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் கமர்ஷியலி கால்ட் அஸ் காஸ்டிக் சோடா, லை, அப்புறம் NaOH இந்த மாதிரியான நேம்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. ஸோ மெட்டீரியலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இஸ் அ ஹைலி காஸ்டிக் பேஸ். ஸோ இதில் என்ன காஸ்டிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே படும்போது பேர்ன் பண்ணும். ஸோ ஒன்றா வந்துட்டு எரியிற மாதிரி சுடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ப்ளஸ் மெட்டல்ஸ் மேலே படும்போது அரிச்சிரும் மெட்டலை. ஸோ இந்த அரிப்புத்தன்மை இருக்கிறத வந்துட்டு காஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு காஸ்டிக் சோடா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து டீகம்போஸ் பண்ணும். ஸோ ரூம் டெம்பரேச்சர்லேயே அண்ட் தண்ணியில் நல்லா கரையக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் வாட்டரை வந்து உடனே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் பர்சனலி காஸ்டிக் சோடா ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ப்ராப்பராக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சம் ஏர் உள்ளே வர மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே தண்ணி லேசாக விட்ட மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு அதனோட ப்ராப்பர்ட்டி தான் காரணம். அண்ட் ஆல்கலை அப்படிங்கிற ஒரு டேர்மும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்னா ஆசிட் அண்ட் ஆல்கலை. ஸோ டுவர்ட்ஸ் பேசிக் pH இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அண்ட் ஆல்கலை. அண்ட் எந்த ஒரு பேஸும் வாட்டரில் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா ஆல்கலைன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வைடான இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பக்கம் யூஸஸ் வந்து இருக்குது. ஸ்பெசிஃபிக்லி நான் பர்சனலி வந்துட்டு சோப் மேக்கிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். அண்ட் சோப்ஸில் வந்துட்டு சபானிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சோப் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் ஆகுது. அண்ட் கிளீனிங் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் ஆகுது. ஸோ இதனோட ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்கே எப்படி யூஸஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோப் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆயிலும் லையும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி வர்றது வந்துட்டு சோப் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், சோப்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கவரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா ஒரு ஃபேப்ரிக்கை வந்து டை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நிறைய டர்ட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக டைஸ் ஈவனாக அப்சர்வ் ஆகிறதுக்காக வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில ஷர்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த ஷர்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது எதனால அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டன் ஃபைபர்ஸை வந்து ஈவன் பண்ணுறதுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுப்பாங்க. மர்சடைசிங் அதுக்கு பேர். ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டையிங் பண்ணும்போது வாட்டரோட pH லெவலை மாற்றுறதுக்காகவும் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது வந்துட்டு டையிங் இண்டஸ்ட்ரியில். சரி, பேப்பர் இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டிலேருந்து அந்த செல்லுலோஸ் ஃபைபர்ஸை பிரித்து எடுக்கிறதுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுது. அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இதுக்காக கெமிக்கல் இந்த ஸ்கின்ஸ் எல்லாம் பீல் பண்ணுறதுக்கும் அண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரிங்கிங் வாட்டரில் சோடியம் ஹைட்ராக்சைடு கலக்கப்படுது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்ஸில் வந்துட்டு வாட்டர் ட்ராவல் ஆகி வரும்போது அதில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் வந்து pH இம்பேலன்ஸ்னால வாட்டரில் டிசால்வ் ஆகி வரும். ஸோ அதனால வாட்டரோட pHஐ மாற்றுறதுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு அதுக்குள்ளேயும் ஆட் பண்ணப்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட வைடான அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு சூட் ஆகும், எதுக்காக வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ சோப்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்லெஸ் ப்ராடக்ட், ஒயிட்டிஷ் கலராக இருக்கும். அண்டு ஸ்மெல் எதுவும் வராது. பெல்லட்ஸ்லேயும் கிடைக்கும், கிறிஸ்டல்ஸாகவும் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது அது வந்துட்டு ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஸோ தண்ணியும் சோடியம் ஹைட்ராக்சைடும் மிக்ஸ் பண்ணும்போது அது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். ஸோ இது மிக்ஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
சோடியம் ஹைட்ராக்சைடோட விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டரை வந்து போர் பண்ணோம்னா ஒரு ரேட் ஆஃப் ஃப்ளோவில் வந்துட்டு போர் ஆகும். அதே கெச்சப் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் திக்காக வரும். ஸோ இதை வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு வேறு டெம்பரேச்சர்ஸில் விஸ்காசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே அதை ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த விஸ்காசிட்டி வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கம்மியாக விஸ்காசிட்டி அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாக விஸ்காசிட்டி குறையும். இது வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ்லலாம் என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரோ இல்லை பம்போ போட்டு ப்ராடக்டை பம்ப் பண்ணி எடுக்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பம்ப்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஃபேக்டர் இன் பண்ணி நம்ம பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, சோடியம் ஹைட்ராக்சைடை எப்படி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ஸ்டோர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்காசிட்டி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னா ஆலிவ் ஆயிலோட விஸ்காசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆயில் எப்படி ஒரு கண்டெய்னரில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி லீக் ஆகிடுதோ அதே மாதிரி தான் சோடியம் ஹைட்ராக்சைடும் லீக் ஆகும். ஸோ அதுக்காக கெமிக்கல் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் பிளாஸ்டிக் கேன்ஸ்லேயோ இல்லை வந்துட்டு அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் வந்து 1.5 டைம்ஸ், ஸோ அந்தளவுக்கு தாங்கக்கூடிய கேன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், சாலிட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த சாலிட் ஃபார்மில் இருக்கிறது என்னென்னா ஏரில் இன்டராக்ஷன் இல்லாத மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அண்ட் அதே லிக்விடாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகாத மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரி, அப்போ ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன தான் ஆகும், ஏன் வந்துட்டு நம்ம ரியாக்ட் ஆகாத மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகும்போது அதனோட பியூரிட்டி வந்து ட்ராப் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம சோப் செய்யும்போது என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட கான்சன்ட்ரேஷன் எடுத்து ஸோ அது பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் போட்டு எடுப்போம். ஸோ இது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாமல் அதனோட பியூரிட்டி குறைஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கிற கால்குலேஷன்ஸ்க்கும் வர எண்ட் ப்ராடக்ட்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ்னால நம்மளோட எதிர்பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மாறிடும். ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம மெட்டல் கண்டெய்னர்ஸ்லையோ இல்லை மெட்டல் வழியாக போகிற பைப்ஸோ இல்லை மெட்டலில் டைரெக்டாக கான்டாக்ட் இருக்கிற மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணக்கூடாது. இது ரியாக்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம், லெட்டு, டின், ஜிங்கோட அலாய்ஸ், ஸோ பிராஸ், பிரான்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் கேல்வனைஸ்டு ஸ்டீல். ஸோ இது எல்லாமே இதில் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகக்கூடாது. கேல்வனைஸ் ஸ்டீலுங்கிறது நம்ம அந்த டாட்டாவில் ஷீட் வரும், ஒயிட் சில்வர் கலர் ஷீட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கேல்வனைஸ்டு மெட்டீரியல்ஸ். ஸோ இது கூடவும் ரியாக்ட் ஆகக்கூடாது. அண்ட் இது கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடும் இந்த மெட்டல்ஸும் ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணும், விச் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள் அண்ட் ஹைலி ரிஸ்கி. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க வைக்கும்போது. சரி, இப்படி இத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பட் அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் சோடியம் குளோரைட்லேருந்து எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி தான் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல பேரும் இருக்குது, குளோரோ ஆல்கலை ப்ராசஸ். ஸோ கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். CHLORALKALI, அது பேர் என்ன, குளோரோ ஆல்கலை ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் தான் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு செய்யப்படுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறோம் அண்ட் சால்ட் வாட்டர் டிசால்வ் பண்ணப்பட்ட சால்ட் வாட்டர் வந்துட்டு அந்த டேங்க்கில் இருக்கும். அண்ட் இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸில் நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 50% கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனாக கிடைக்கும். அண்ட் நமக்கு கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய ஃப்ளேக்ஸ் ஆகட்டும் இல்லை பெல்லட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை எவாப்ரேட் பண்ணி விட்டு சாலிட் ஆக்கப்படுது. இதுதான் வந்துட்டு அதனோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு வாங்குறதுக்கு போனீங்க, இல்லை எங்காவது சயின்டிஃபிக் ஷாப்ஸில் கேட்குறீங்க, இல்லை ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய கிரேட்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு கமர்ஷியல் கிரேடு, டெக்னிக்கல் கிரேடு, அப்புறம் வந்துட்டு ஐபி கிரேடும்பாங்க. ஸோ இந்த கிரேட்ஸ் எல்லாம் என்னென்ன, அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு கிடைக்கிற கிரேட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுட் கிரேட். ஸோ ஃபுட் கிரேடுங்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99.5% மேலே பியூரிட்டி இருக்கக்கூடிய
சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் டிசால்வ்டு மெட்டல்ஸோ ஹெவி மெட்டல்ஸோ எதுவும் இருக்காது, ஏன்னா ஃபுட் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். ஸோ எல்ஆர் கிரேட் அப்படின்னா லெபார்ட்டரி கிரேட். இந்த லெபார்ட்டரி கிரேடில் என்னென்னா 98% பியூரிட்டி இருக்கும். ஸோ இது லெபார்ட்டரியில் வந்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிரேட். ஸோ இது இண்டஸ்ட்ரியல் கிரேட் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ வைடாக இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு வரதுக்காக செய்யப்படுறது. இது வந்துட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு லெபார்ட்டரி கிரேட் ரியாக்ட் ஆகிற மாதிரி மாய்ஸ்சரோட ரியாக்ட் ஆகாது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் கிரேட். ஸோ அடுத்தது வந்து ரியேஜென்ட் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இது நல்ல ஒரு பியூரான கிரேடு. அண்ட் இது வந்துட்டு மோர் ஆஃப் இந்த டெஸ்டிங்கு லேப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இது வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடில் கிடைக்கக்கூடிய கிரேட்ஸ். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபுட் கிரேட், மற்ற எந்த கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிங்கனாலும் இண்டஸ்ட்ரியல் கிரேட். அண்ட் லெபார்ட்டரியில் ஏதாவது டெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஐபி கிரேட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா ஏஆர் கிரேட் ஆர் ரியேஜென்ட் கிரேட். ஸோ இந்த மாதிரியான கிரேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன விஷயம், எப்படி கிடைக்கும். ஸோ இது கிரேட்ஸு அண்ட் என்ன ஃபார்ம்ஸில் கிடைக்கும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கக்கூடிய கமர்ஷியல் ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33% கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த 33% கான்சன்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, 1 கிலோ எடுத்திங்கன்னா 33 கிராம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் மீதி 77 கிராம் வந்து தண்ணியாகவும் இருக்கும். இப்போ சோப் மேக்கிங்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியே கிடைக்கும், நமக்கு டைமும் மிச்சமாகும். ஸோ அதுக்காக அதை பார்த்து எடுத்துக்கலாம். தென் there is 49% சொல்யூஷனாகவும் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சோப் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இதிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸாக கிடைக்கும். ஸோ சின்ன பீசஸ் உடச்சி இருந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேக்ஸ் வந்துட்டு 100% சோடியம் ஹைட்ராக்சைடு ஒயிட் கலரில் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும். அண்ட் இன்னொரு டைப் கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸாக கிடைக்கும். இந்த பெல்லட்ஸ் வந்து மோஸ்ட்லி லேப்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அட்வான்டேஜ் பெல்லட்ஸ்க்கும் ஃப்ளேக்ஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லட்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் க்ளம்ப் ஆகாது. ஸோ நம்ம பேக்ஸில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்போது சின்ன கேப்ஸில் வந்துட்டு மாய்ஸ்சரோட ரியாக்ட் ஆகி அது ஒன்றா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதே பெல்லட்ஸாக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அண்ட் ஃபார் அனாலிட்டிக்கல் பர்பஸஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது ஒரு புதிய முயற்சி. என்னென்னா, நான் நம்புகிற விஷயம், நமக்கு ரா மெட்டீரியல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அது எந்தெந்த இடத்துக்கு தேவையான ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட நாலேஜையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி புது ப்ராடக்ட்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். இதனோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் இதில் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கனாலும் இல்லை புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கான இதை ஆன்சர் பண்ணுறேன். Until I meet you in the next video, signing off, Kaviraj Mohansundaram. Bye-bye. Thank you. This is Kaviraj from Soul Soaps. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, சோப் மேக்கிங்கோட மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you're making a business. ஸோ என்னோட பர்சனல் ப்ரொஃபைலில் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கோ செக் இட் அவுட். அதுலேயும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் போடுங்க. Hope we can grow together. Thank you. Bye-bye.